அன்பான பண்பான ஜீவர்களே, சென்ற ஞான விளக்கத்தில் கேசவன் என்றும் பகவான் என்றும் இறைவன் அழைக்கப்படுகிறார் என்று பார்த்தோம். உயிரினங்கள் அனைத்தையும் படைப்பதால் பூதபாவன என்றும், அவற்றை ஒரு முறையோடு அடக்கி ஆள்வதால் பூதேச என்றும், தேவர்கள் போற்றுவதால் தேவதேவ என்றும், அகில உலகத்தை காப்பாற்றுவதால் ஜகத்பதி என்றும், ஷரத்தையும் அக்ஷரத்தையும் காட்டிலும் உயர்ந்திருப்பதால் புருஷோத்தமர் என்றும், எல்லா மனிதர்களும் தாங்கள் விரும்பும் பொருட்களை பகவானிடமே கேட்க முடியும் ஆதலால் ஜனார்த்தனன் என்றும் அழைக்கப்படுகிறார். இறைவனுடைய சிறப்புகளை இறைவனே கூறத் தகுந்தவர். எனவே பகவானே, சிரத்தையுடனும் பிரேமையுடனும் இடைவிடாது சிந்திக்க வேண்டிய உபாயங்கள் எவை? எவற்றில் உங்களை உங்கள் சொரூபமாக பாவித்து மனதில் நிலைநிறுத்த முடியும் என்று அர்ஜுனன் பகவானிடம் கேட்கிறார். மேலும் யோகத்தையும் பெருமையையும் பற்றி கேட்க கேட்க இனிமையாக இருப்பதால் திரும்பவும் விரிவாக சொல்லுமாறு அர்ஜுனன் கேட்கிறார். அகில உலகமும் பகவானின் சொரூபம்தான். எல்லாமே அவருடைய விபூதிகள்தான். எல்லாவற்றையும் திவ்ய விபூதிகள் என்று சொல்ல முடியாது. எந்த சிலவற்றில் பகவானுடைய தேஜஸ், பலம், வித்யை, ஐஸ்வர்யம், சாந்தி, சக்தி முதலியவை தனிச்சிறப்புடன் மலர்ந்திருக்கின்றனவோ அவை திவ்ய விபூதிகள் என்று அழைக்கப்படுகிறது. அவை கணக்கில் அடங்கா. அவற்றில் சிலவற்றை, முக்கியமானவற்றை மட்டும் நான் விவரிக்கிறேன் என்கிறார் பகவான். எல்லா தேவதைகள், மனுக்கள், சப்தரிஷிகள், மனுபுத்திரர்கள், இந்திரன் இவர்கள் அனைவரும் விஷ்ணுவின் விபூதிகள். அர்ஜுனா, நான் எல்லா உயிரினங்களின் உள்ளத்திலும் ஆத்மாவாக இருக்கிறேன். மேலும் அவற்றிற்கெல்லாம் ஆதி நடு முடிவுமாய் இருக்கிறேன். மகரிஷி காஷிபர் முனிவர் மூலம் மக்கள் படைப்பு ஆரம்பமானது. அந்தந்த இனங்களை அந்தந்த வரைமுறைக்குள் கொண்டு வர வேண்டி அவ்வவற்றை நான் அவர்களுக்கு அரசனாக்கி இருக்கிறேன். உதாரணமாக, பார்கவ குலத்திற்கு சுக்கராச்சாரியார் அரசராகவும், கிரகங்கள் நட்சத்திரங்களுக்கு சந்திரன் அரசனாகவும், ஆங்கிரச குலத்தவருக்கு பிரகஸ்பதி அரசனாகவும், ஆதித்யர்களுக்கு விஷ்ணு அரசனாகவும், வசுக்களுக்கு அக்னி அரசனாகவும், பிரஜாபதிகளுக்கு தட்சர் அரசனாகவும், தைத்தியர்களுக்கு பிரகலாதர் அரசனாகவும், மருத்துக்களுக்கு இந்திரனும், சாத்தியர்களுக்கு நாராயணனும், ருத்ரர்களுக்கு சங்கர் என்பவரும், நீர்நிலைகளுக்கு வர்ணனும், யட்ச ராட்சசர்களுக்கு குபேரனும், பூத பிசாசங்களுக்கு சூலபாணியும், கால்நடைகளுக்கு விருஷ்வம் அதாவது காளை மாடு அரசனாகவும், பறவைகளுக்கு கருடனும், நதிகளுக்கு கடலும், கந்தர்வர்களுக்கு சித்திரரதனும், குதிரைகளுக்கு உச்சைச்சுவரஸ் என்ற குதிரையும், விலங்குகளுக்கு சிங்கமும், விஷப்பாம்புகளுக்கு ஆதிசேஷனும், நாகங்களுக்கு வாசுகி பாம்பும், மற்ற பாம்பு ஊர்வனவற்றிற்கு தட்சகன் அரசனாகவும், பர்வதங்களுக்கு இமவான் அரசனாகவும், தானவர்களுக்கு விப்ரசித்தி என்பவரும், பித்திருக்களுக்கு வைவஸ்தா அரசனாகவும், கடல், நதி, மேகங்களுக்கு பர்ஜனியர் அரசனாகவும், அப்சரஸ்களுக்கு காமதேவன் அரசராகவும், பருவங்களுக்கும் மாதங்களுக்கும் சம்வத்சரன் என்பவரும், கிழக்கு திசைக்கு சுதாமாவும், மேற்கு திசைக்கு கேதுமானா என்பவரும், எல்லா மனிதர்களுக்கும் வைவஸ்த மனு என்பவரும் அரசனாக இருக்கிறார்கள். இந்த அதிகாரிகள் மூலம் அகில உலக விவகாரங்களும் செவ்வனே பராமரிக்கப்பட்டு வருகின்றன என்ற அளவிலே இந்த நிகழ்ச்சியை முடித்து அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.